ஓகே. இன்னைக்கு வந்து ஜூன் 1 2026 இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோன்றத பார்த்தரலாம். இன்னைக்கு மார்னிங்கே நான் வந்து 23,600 புட் சார்ட்ட வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ஹை. இதுதான் இன்னைக்கு டேயோட ஹை அண்ட் லோ. ஐ மீன் நாட் அ டேயோட ஹை. இன்னைக்கு அந்த இதோட ஹை நம்ம 9:30க்குள்ள ஒரு ஹை ஓப்பன் ஆகும்ல, அதோட ஹைஸ் அண்ட் லோ வரைஞ்சாச்சு. அண்ட் தென் இதுக்கு ஏத்தாப்புல தான் நான் வந்து எப்பவுமே எடுப்பேன். இந்த ஹை பிரேக் ஆச்சு, சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு கால் போவேன். அதுக்கப்புறம் இது லோ பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு இன்னொரு இது பார்த்துப்பேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள செட்டப். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? ஸோ பிரேக் ஆச்சு. ஆனா நம்மளால இது பண்ண முடியல. ஏன்னா இந்த இந்த விக் இருக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் டேஞ்சரான விக். ஸோ அதனால எனக்கு அது ஒரு கன்விக்ஷன் வரல உள்ள போணும் அப்படின்றதுனால. ஸோ வெயிட் பண்ணேன். ஸோ ஓகே. இது பயங்கர ஒரு ஒரு என்கல்ஃபிங் இது. மேபி போலாம். பட் இந்த விக்க வச்சே எனக்கு உள்ள போகணுன்ற ஒரு மனசே வரல. ரீடெஸ்ட்டும் வந்து நடக்கல. ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட். இது வந்து கீழ வந்துடுச்சு. ஸோ இல்லவே இல்ல. ஸோ வெயிட்டிங் ஃபார் திஸ். ஓகே, ஓகே. ஸோ ஃபார் தி குயிக். டில் 10:24 வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ட்ரேடுமே கிடைக்கல. ஓகேவா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் இங்கருந்து இவ்வளவு தூரத்துக்கு மேல போயிடுச்சு. எனக்கு இன்னுமே எந்த ஒரு ட்ரேட் கிடைக்கல. மேபி கிடைச்சிருந்தா இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருந்துக்கலாம். பட் நான் எடுக்கல. எனக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு இது இல்ல. அதனால தான். ஸோ என்னோட இதுக்குள்ள என்ட்ரிக்குள்ள வந்த மாரி தெரியல. அதனால எடுக்கல. ஓகேங்களா? ஆ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த இடத்த வந்து டச் பண்ணணும். இன்னும் ஃபர்தரா மேல போணும்னா. ஆனா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்திலேயே வந்து இந்த மாரி ஒரு ரிவர்சல் சைன் குடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போயாச்சு. ஷோயிங் ட்ராயிங். ஓகே. 1:10 நல்லா இருக்குல்ல? நான் எப்படியும் 10 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பேன். 90ல என்டர் ஆனா ஒரு 87 சம்திங் ஏதோ அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன் 10 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் போச்சா? ஸோ ஸ்டாப் லாஸ் செட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த இடத்த வந்து டச் பண்ணிட்டு. ஸோ ஓகேங்களா? இதுல நான் ஒரு ரிவர்சல் சைன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல பட்டுட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு தான். ஏன்னா பக்கத்துல வேற எதுவுமே வந்து எதிர்பார்க்கல நானு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சைன் எனக்கு காமிச்சது. ஸோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போனேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 650 ரூபீஸ் லாஸ். ஸோ இந்த இடத்துல இதுதான் ஸ்டாப் லாஸ் அண்ட் இதுதான் டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலா இது 1:4 ரொம்ப நல்ல ரொம்ப 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 நல்ல ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ பை பண்ணிட்டேன். இதுலயே எனக்கு ஒரு 600 சம்திங் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. 600 700 ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில்ல எக்ஸிட் ஆயாச்சு. இந்த கேண்டில் எக்ஸிட் ஆகி அனதர் ஒரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்தாச்சு. ஏன்னா இது ரிவர்சல் ஆயிரும் அப்படின்னு. ஸோ ப்ராஃபிட்ல இருந்தனா அகைன் இது நம்மளோட டெய்லி வந்து 3 ட்ரேட் தான் எடுக்கணும்னு வச்சிருந்தேன். இது வந்து என்னோட 3rd ட்ரேட். இது பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி இல்ல, என்னோட மிஸ்டேக் தான். அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நம்மளோட டார்கெட் அவ்வளவு தூரம் போகணும்ல. ஏன் எடுத்தேன்னு தெரியல. நான் எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் செட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல இருந்து பாதியிலே வெளியே வந்துட்டோம். கரெக்டாக 1:4 ரேஷியோ வச்சோம். அது வந்து பாதியிலே முடிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு ஆச்சுன்னா, இந்த இடத்துக்கு போகும் நல்லா தெரியும். பட் நான் இது பண்ணல. அதனால மார்க்கெட்டை அப்படியே விட்டாச்சு. ஸோ 3 ட்ரேடு ஓவராலாக 180 ப்ளஸ் சார்ஜஸோட சேர்த்து ஒரு 300 ரூபீஸ் டோட்டல் லாஸ் வந்துச்சு. ஸோ நம்மளோட ஆல்ரெடி எடுத்த ட்ரேட் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் சி. டார்கெட் ஹிட். அமைதியா வச்சிருந்தாலே 1:4 ரேஷியோ வந்து இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. பாருங்க எத்தனை இடத்துல ஹோல்ட் பண்ண முடியாம இமானுவல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிளண்ட், ரொம்ப பெரிய பிளண்ட் பண்ணல. பட் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து ஒமிட் பண்ணணும்னு வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம எப்படி இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஸோ இமானுவல் வச்ச டார்கெட் எல்லாமே நல்லா போகுது. பட் நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்த இதில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் இன்னைக்கு நான் எதுலலாம் எடுத்திருப்பேன்னு நான் வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து இதில் எடுத்திருக்க இந்த 3 ட்ரேட் முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நான் உள்ளே இருந்திருந்தேன்னா என்னென்ன ட்ரேட் எடுத்திருப்பேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ இவ்வளோ தூரம் போயிடுச்சா? ஃபஸ்ட்டு நான் எதை எய்ம் பண்ணுவேன்னா இந்த ட்ரேட் ஓவர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வச்சுதான் ஒரு லாட்டுக்கே 3000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹைட் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து விட்டாச்சு. எனக்கு இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு அட்லீஸ்ட் இதை கிராஸ் பண்ணணும், எடுக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நோ. ஓகே. ஸோ இது முடிஞ்சிச்சா? இனிமேல் இந்த மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு ஸோ ரிவர்சல் ஆகணும்னா நான் இந்த இடத்த ஹோல்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சா நான் எடுப்பேன். ஸோ க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா எடுப்பேன். ஓகே, பை. நினைக்கலாம் இதெல்லாம் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு எந்த கொம்பனாலும் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே நான் எடுத்துப்பேன். ஆனால் ஹோல்ட் பண்ணிக்க மாட்டேன். கரெக்டாக என்ட்ரியில் உள்ள போயிருவேன். ஆனால் ஹோல்ட் பண்ண மாட்டேன். சரி, அடுத்த கேண்டிலே நம்மளோட டார்கெட் அடிச்சிருச்சு. எனக்கு தேவை 1:3 ரேஷியோ தான். அதை அழகாக போய் அடிச்சிருச்சு. மார்க்கெட் ஃபெங் மேலே போயிடுச்சு. சரி, என்ன பண்றது? ஸோ ஓகே,
டங் டங். இந்த இடத்த மார்க்கெட் திரும்பி டேப் பண்ணியிருக்கு. எதுக்குன்னா இந்த ஹைட்டுக்கு டேப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த இடத்துலனா ஓகே, இது வந்து இந்த இடத்த டேப் பண்ணி ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த இடத்த உடைக்கணும்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல வந்து டேப் பண்ணி ரிவர்சல் ஆனதுனால ஒரு கால் போவேன். ஐயோ, ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இந்த இடத்துல வச்சிருந்தா நான் வந்து இதுக்கு கீழே வச்சிருக்க மாட்டேன். 151 141 10 பாயிண்ட் தான் நம்மளோட டார்கெட் எப்பவுமே இருக்கும். ஸோ வச்சிருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. சாரி கைஸ், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஸோ இதோட ஹைட் சூப்பர், இதுவும் போயிடுச்சு. ஸோ நல்ல ட்ரேட் தான். இன்னைக்கு என்ன இது 3 ட்ரேட்னு சொல்லி க்ளோஸ் பண்ண போகலாம். இப்படி வந்து நம்மளுக்கு ட்ரேட் அமையுது. ஸோ மைட் பி இந்த இது இங்கே வந்து திரும்பியும் டேப் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து டேப் பண்ணா நான் இன்னொரு என்ட்ரி போவேன். இங்கே பண்ணாது போலையே. இங்கே பண்ணாட்டி நான் இதில் வைக்கலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இங்கே திரும்பிட்டு. ஸோ இந்த ட்ரேட்லாம் எடுத்துக்க முடியாது. சாரி. சேம் பிளேஸ். மணி 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கு வந்து கேண்டில்லாம் நான் மோஸ்ட்டாக என்ட்ரி போக மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கலாம், பட் நான் போகல. ஸோ கங்க்ராட்ஸ் ஜப்பர்ஸ், அவர் ப்ராஃபிட் 5000. இன்னைக்கு ஒரு லாட்லேயே 5000 எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் ஆகுது, ஆனால் ஹோல்ட் பண்ண தெரியல. ஸோ இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, இன் ஃபியூச்சரில் நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸ்டே ஸ்ட்ராங் கைஸ். நம்ம இமானுவல் நீ நல்லா ஒர்க் பண்ணாதான் இது வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங் ஆனாதான் இதெல்லாம் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.